என்னங்க இது? அந்த கண்ணாடியில் நீ அழக பாரு, இந்த கண்ணாடியில நான் ஏன் அழக பாக்குறேன்? வேணுங்க, இன்னைக்கு என்னமோ எனக்கு தூக்கமா வருது. ஐயோ, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லையே. அப்ப போய் கதை எழுதுங்க. அன்னைக்கு கற்பனை கதை எழுதுன, இன்னைக்கு என் வாழ்க்கை கதையே எழுத போறேன். என்ன புத்தகத்துல முடிக்கிட்ட கொஞ்சம் இருக்கு முதலாளி. இது அடுத்த படம் முடிச்சுட்டு வர. இப்பதான் காதல அவன் கண்ணத்தை கிள்றோம். வாழ்க வாலிபம். உனக்கு என்ன வயசு? இத படிக்க படிக்க வயசு குறையுது முதலாளி. என்னமா எழுதுறான் எந்த மழையை எழுதுறான் முதலாளி. உங்க மருமகன் தான் அருமகன். என் மகனுக்கு புருஷன் சொல்லு. இது எவ்வளவு புத்தகம் நான் திருப்பி கொடுக்கணும். சாக்கடை இலக்கி. அதனால இந்த சாக்கடையில தான் பெரியவங்க எல்லாம் பதுங்கி பதுங்கி படிக்கிறாங்க, சின்னவங்க பப்ளிக்காவே படிச்சிடுறாங்க. எழுத்தாளர் எழுத்தாளர் என்ன அருமையான மாப்பிள்ளை தெரிஞ்சிருக்கா பச்சா கீதா. முதலாளி நல்ல எழுத்தாதான் அந்த புள்ள எழுதலாம். இந்த வீட்டுக்கு வந்தப்ப நாம அவனுக்கு நல்ல எழுத்தா எழுதலையே. அந்தக்கும் பணமும் கேட்டான். அவன் அதை தேட வேண்டிய வகையில தேடுறான். முதலாளி இப்போ மகளையும் அவனையும் இங்க வர வச்சு விட்டோம்னா அவன் அப்படி எழுதுறதே விட்டுடுவான். முதலாளி 2 லட்சம் தான் இருந்த இடம் தெரியல. அடுத்த புத்தகம் என்ன தெரியுமா? 1000 கலை தெரிந்த அபூர்வ சிந்தாமணி. எப்படி என் தலைப்பு? எப்படி சார் உங்களுக்கு தலைப்பு அப்படி திடீர்னு கிடைக்குது? அடிப்பே ஒரு கிளாஸ் அப்புறம் கற்பனைலாம் ஏ கிளாஸ். கமா நீ ட்ரை பண்ணு. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. நோ லட்ஸ் ஆல் ரைட். சோடா ப்ளீஸ். மாட்டா சந்திரநாத் ஃபேமஸ் பாலிசி கம்பெனி உமார்க்கையா. மது ஒரு கையில மாது ஒரு கையில மாத்தா இருந்தா. உலக மகா எழுத்தாளர்கள் எல்லாம் உற்பத்தியானதே வைன் கிளாஸ்ல தான். தெரிஞ்சா எக்ஸ்கியூஸ் மீ கீதா தெரிஞ்சா வருத்தப்படுவான். சமூகத்துல நீ ஒரு பெரிய மனுஷன் 4 பாட்டிகளை கூப்பிடுவாங்க. நீ போறோம் அங்க ஊத்தி கொடுத்தா மாட்டேன்னு சொல்லிருக்கா. அதான் மேலேட்டா. சந்திரநாத் மனைவின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கை ஒரு பாகம் தானே. ஆமா அப்ப என் பின்னால சந்திரநாத் நாம குடிக்கும் போது அவளுக்கும் ஒரு பாகத்தை ஊத்தி கொடுத்தோம். வாழ்க்கையில ஒரு ரேஞ்சுக்கு மேல போட்டா யூ மஸ்ட் சேஞ்ச். Go on. இதாவை ட்ரெயின் பண்ணும். இத அவ மறுத்தா நான்சென்ஸ். பப்பிக்கா கால வர தெரியுது. புருஷனுக்கா பாலிக்கா குடிக்கூடாதா? விஷமா குடுக்குறான். பிஸ்கே அந்த தக்காத அடையாள சின்ன. Come on. Drink for me. Drink. நான் ரொம்ப கைராசிக்காரன். நான் தொட்டதெல்லாம் பெருகும். என் கையால கொடுத்திருக்கேன். குடி. ஆரம்ப பாடமே அதிகமா படிச்சா அதான் கொஞ்சமா பாக்க வெளியே போட்டா அது விடுவோம், உள்ள போட்டா நாம விடுவோம்.
தூக்குடா குடித்து வச்சிடலாம் கஷ்டப்படுறான் நீ கஷ்டப்படுற நானே போட்டு கேட்கிறேன் நீங்க போங்க முன்னாடி பூட்ஸை கழட்டலாம் ஃப்ரெண்டு கோட்டை கழட்ட கூடாதா நீங்க போங்க போலாமே இருந்தாலும் இவன் இந்த மாதிரி நிலையில விட்டுட்டு போறது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகா ஆமா இந்த கோலத்துல கொண்டாந்து விட்டுருக்கீங்களே இது மட்டும் ரொம்ப அழகா சரதா இன்னும் டெம்பரேச்சர் வேணா போட்டிருக்கு ஆமா நான் தான் கேட்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இல்லை இவன் தான் என்ன அப்ளை பண்ண பெரிய தப்பு பண்ணிட்டான் சே நீ இவ்வளவு பிற்போக்கா இருக்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மொத்தத்துல நம்ம பெண்களே இந்த மாதிரி ஃபேஷனுக்கு பாய் என்ன கேள்வி கேட்க போற லட்சியம் லட்சியம் வாழ்ந்திருந்தேன்னா நான் நிச்சயம் பிச்சைக்காரத்தான் இருந்திருப்பேன் உங்க அப்பா என்ன பங்களா பரவாயில்ல அந்தஸ்து எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்க எங்க அப்பா தானே கேட்டாரு நானா கேட்டேன் நீங்க ஒட்டு குடிசையில வாழ்ந்தாலும் உங்க கூட ஒத்துமையா சந்தோஷமா வாழன்னு தானே வந்தேன் இப்ப என்ன ஒத்துமை கட்டு போச்சு இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே குடுக்கறவன் சொன்னா குடிச்சா என்ன தப்பா இன்னைக்கு குடிக்க சொல்லுவான் நாளைக்கு குடும்பத்தையே மாத்து வேற பொண்ணோட வாழுன்னு சொல்லுவான் அதையும் செய்வீங்களா பைத்தியம் பைத்தியம் சதானந்தம் ரொம்ப நல்லவன் நம்ம காதலை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நம்ம கௌரவமா வாழணும்னு அந்தத்துல உங்க அப்பாவுக்கு சமானமா நம்ம உயர்த்தினவன் கீதா ஊர்ல 1000 எழுத்தாளர் இருந்தோம் என் மேல மட்டும் அவனுக்கு இந்த தனி பாசம் அந்த பாசம் தாங்க எனக்கு பயத்தை உண்டாக்குது காட்டுக்கு போற வேட்டைக்காரன் எல்லா மரத்துலையும் தான் பறவையை சொல்லுவான் ஒரே மரத்தடியில நின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் எழுத்தாளர் மனைவின் உதாரணத்தோட பேசுறியா உண்மையை சொல்றேன் அண்ணன் தனியா வரானே கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்துட்டாரு வாசம் வந்தா வா 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 என்ன ராணியோட வந்துட்டியா என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல அசிங்கமா இருக்கா அண்ணி தலையே நிமித்தலையே கழுத்து சொல்லுக்கு அடடே கிராமம் வள இருக்கு ஏன் குழம்பு இருக்குமே ஆமா ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல எங்க புது மாடு வாங்கலாம் ஊருக்கு போனேன் மாமன் சொன்னா மாடு எதுக்குடா என் முதல்ல கட்டிக்கடா அண்ணி நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன் எப்படி என் செலக்ட் பிரமாதம் கொம்புல வர்ணம் பூத்துன மாதிரி கடகாம்பத்தை வச்சுக்கணும் கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டியில மாட்டிக்கணும் செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கணும் கால்ல தலங்கி மாட்டிக்கணும் அம்மா பால் அண்ணி உங்க பேர் என்ன வனம் நல்ல பேரு இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க கழுத்து மாதிரி பேசுங்க நீ ஆமா நான் அதான் கேக்குறேன் அது இன்னும் அது ஊடு மிச்சோட கோயம் வைக்கிற சட்டில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க செடி வச்சுக்கிறீங்க ஏதாவது தொட்டில வச்சு தோட்டம் வச்சு கூடாது அது டெக்கரேஷன் அது என்ன அது ரேஷன் எங்க ஊர்ல சக்கரை தான் ரேஷன் என்ன நீ பொண்ணு என்ன புறவை கட்டாம நிக்குதா இப்ப கூட நடு வீட்டுல வச்சுக்கீங்க 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாடு போடுங்க இது வீனஸ் சிலை காதல் தெய்வம் நல்லா இது எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கு இது என்ன பொட்டி என்ன இது சிலு சிலுங்குது என்னங்கடா இது போட்டிக்குள்ள விளக்கறியுது வாழைப்பழம் தக்காளி வெண்டிக்காய் என்னங்களா கடையாக்குது என்னங்களா இது ஊருக்காயா துண்டே ஐயா கதை அப்படி போகுதான் எங்கிறேன் அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சுட்டாங்கன்னு சொல்லு அதையா கேட்க பொம்பளை ருக்கிய கட்டி ரோட்ல போகக்கூடாத ஆம்பளை நினைச்சுக்கணும் கண்ணுடி மாதிரி துள்ளி துள்ளி ரோட்ல ஓரத்துக்கே போயிட்டே இருங்க அநியாயம் உண்மைதான் வீட்டுல கூப்பிடாங்கப்பா நான் இல்ல என்ன பார்த்து கட்டினேன் என்ன பேசினேன் குடும்ப விஷயமா இதை பேசிக்கிட்டே இருந்தான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தான் ஐயா பாருங்க
அட ஏன் பயப்படுற? போய் என்னன்னா கேள. என்னது பொம்மலாட்டிட்ட போய் பயமா இருக்கு? என்னது? ஐயா வா. ஐயா கேளுங்கறா. தகுதி மாங்காய் குறுக்கா கொண்டது ஊர்தான் என்ன ஐயா பிரியல பிரியாணி கைத தகுதி 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 நான் உண்டாக்குது முட்டை இல்ல என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லே இல்லையே. என்ன மூச்சு உண்டாயிருக்குப்பா. ஐயோ அதை ஆர்வம் பண்ணா ஒண்ணுங்க விட்டாப்பா ஒண்ணுங்க விட்டாப்பா. இப்ராஹிம், நீயா? என்ன முதலாளி கண் கரைஞ்சிருக்கு? ஒண்ணுமில்லை போடி விட்டுங்களா? வேண்டாம் ஊதுனா போகாது. போகிறனாலும் போகாது முதலாளி. என்னது தூசு முதலாளி. காலில் பட்டாலும் பரவாயில்ல, மனசுல பட்டுடுச்சே. ஊத முடியுமா இல்ல உதறத்தான் முடியுமா? இப்ராஹிம், காலமெல்லாம் வளர்த்தவன் தான். நேற்று வந்தவன் தான் பெருசு என்ன உதறிட்டு போயிட்டா பாத்தியா? போட்டு போட்டு என்ன சார் இது? குழந்தை மாதிரி பலூன் தூக்கிட்டு போதைட்டா பாப்பாங்க மேல. சரி பாப்பாங்க. I mean the big baby you mind. அவளும் மேலதான் இருக்கா. ஹலோ கீதா. பொண்ணு பொண்ணு ப்ரோ. You look charming. படிக்க அனுமதி. What do you mean? யார் எடுத்தவங்க? நீயா இல்ல சந்தனாக்கா? இத பாரு, நான் அன்பு வச்சுட்டேன்னா அடுத்தவங்க வித்தியாசமே பார்க்க மாட்டேன். எந்த பெட்ரூம் கூலிங் வருவேன். I am always open. பத்தியம்மா, உங்க அம்மா என்ன சொல்றாங்க பத்தியா? ஹாய் டாக்டர். லல்லஜிஜோ, அடிஜிஜோ. ராஜம்மா ஏத்துருக்கோம். குழந்தை ரொம்ப கோபமா இருக்கு. சந்திரநாத், நீ ரொம்ப சோசியல். ஆனா உன் வைஃப் பெண் இல்லையா? அடுத்தவர் மனைவி ஆச்சு. என்னகிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். உட்கார்ந்து பேசலாமே பேசலாமே. சந்திரநாத், அர்த்தராத்திரி கதை ஒண்ணு எழுதுற இல்லையா? அது 3 லட்சம் காப்பியும் போச்சு. ஐயோ, என்ன சார் ஆச்சு? வித்து போச்சு. வெரி கிளாட் சார். கிளாடா? ஐ அம் ஆல்சோ கிளாட். வெறும் சந்தோஷப்பட்டு என்ன பண்றது? அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு த்ரோ பண்ண போறேன். டான்ஸ், பாப் மியூசிக் எல்லாம் உண்டு. அந்த பார்ட்டிக்கு பிக் பிசினஸ் பீப்பிள், பிக் ஷாட், விஐபிஸ் எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன். நீயும் கீதாவும் அவசியம் வரணும். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். இன்னைக்கு பப்ளிகேஷன் பிசினஸ்ல டாப்ல இருக்கிற நான் தான். யாரால? இல்ல. நான் சாரா? சதா 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 நீ என்ன சதா கூப்பிட்டுட்டே இருக்கணும். எதையுமே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். வாட் யூ சே? எதுக்கு சார்? எதுக்கு சார் அந்த சந்தேகம்? என்னுடைய இதெல்லாமே உங்களுக்கு தானே. தேரி வா. அப்ப நைட் பார்ட்டி வந்துரு கீதா. சந்திரநாத், எதுலையுமே உனக்கு ஒரு தனி டேஸ்ட் பா. ரொம்ப நல்ல டேஸ்ட். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார் அவன் வரட்டுமா ஓகே கீதா பாய் பாய்